டீச்சர் கேட்பாங்களே, போயிடலாமா? போனால் அம்மா அடிப்பாங்க. என்ன பண்ணுறது? சரி போய் தான் ஆகணும். கிட்ட நம்ம கிட்ட அவங்க எங்கே வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு எழுதிடலாம். திட்டுவாங்க, போகலைனாலும் திட்டுவாங்க. இந்த டியூஷன் எப்படி கட்டடிக்குது? ஸோ நம்மளுக்கு எந்த வழியும் தெரியாது. சரி போகலாம். கேட்டா சொல்கிறது ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிடலாம். அதான் மேம் சாரு இன்னைக்கு தான் நான் மத்தியானம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடலாம். சீக்கிரமா வந்துட்டா? அப்படியே நீ எப்போ வந்த? யாரது? யாரும் இல்லைதான், நான் தான் பிரக்யா. அது எனக்கு தெரியுது. இன்னத்துக்கு வந்து டியூஷன் முடியிற நேரத்துக்கு ஜாலி. அப்ப நாளைக்கு வட்டா சார்? நீ எங்க போற? டியூஷன் போலியா? டியூஷன் முடிஞ்சது தெரியாதா? அப்படியா? ஏய் என்ன ரெண்டு பேத்துக்கு கொழுப்பாயிருச்சா? சார் நீங்க சொல்ற டியூஷன் முடிஞ்சதா சார்? என்ன சொல்லவே இல்லை. ஏய் என்னைய ஏமாத்திட்டு இருக்கீங்களா? சரியான நீங்களா வேஸ்ட். அந்த பாப்பா பாருங்க சாயந்தரமே நேரத்துல வந்து படிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்குது சார் இந்த பொண்ணு. நீங்க டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க தானே சார்? அதான் சார் நானு இப்படி கொஞ்சம் தானே படிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன். என் காதுல வந்து அமைதியா இருங்க. அவளே சொல்லிட்டா நாங்க தூங்கிட்டு இருக்கேன். அவளே சொல்லிட்டா வாயில. நீ உட்காரு. நல்லா புக் எடுத்து படிங்க. சரிங்க சார். ஐயோ சார் புக் கொண்டு வரல சார். ஐயோ நேற்று சந்தையா காய்கறி வாங்குறதுக்கு எங்க அம்மா கை கொண்டாட சொன்னாங்க. நான் உடனே புக் தூக்கிட்டு காசு சந்தையில வச்சுட்டு காய்கறி வாங்க வந்துடுடி. ஏன் புக்கு தொலைஞ்சு போயிருக்க இப்போ? நானே தின்னுட்டேன்டி. ஓடி சார் ஒண்ணுமே கொண்டு வர மாட்டேங்கிறா சார். ஏய் நீங்களா டியூஷன் வரீங்களா இல்ல திங்கருக்கு வரீங்களா? ஃபீஸ் கேட்டா உங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவராடி நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறாரு. ஏய் நான் ஃபீஸ் கேட்டா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? புள்ள படிக்கிறதே இல்ல, எப்ப பார்த்தாலும் வந்தோனே விளையாண்டே இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பண்றவே? ஏய் நேத்தியா நீ லீவு? அதுவா நேத்து காஞ்சனா படம் போட்டுட்டாங்க. என்னது படம் மாத்திருக்கிறியா? ஓஹோ இரு உங்க அம்மா வரட்டு சொல்லி தரேன் பாரு. சொல்லு ஆளு கடக்கா இந்த சேனல்ல போட்டாங்க. உனக்கும் தெரியுமோ எங்க அம்மா கூட தான் பாத்து. எங்க அம்மா ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டிருந்தாங்களா, அதனால எங்க அம்மா மெய் மறந்து பாக்குறேன். நானும் மெய் மறந்து கண்டிப்பா சொல்லுவேன். இங்க இருக்கிற இந்த சாருக்கு அந்த காஞ்சனாவே பார்த்துட்டு பேசாம. ஓகே. ஏய் என்ன குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? டியூஷனுக்கு வந்தீங்களா கதை எடுக்க வந்தீங்களா? ஏய் பூனா சொல்லுங்க சார். நேத்து நீ லீவ் லெட்டர் எடுத்துட்டு வா. லீவ் இல்ல சார். ஒழுங்கா எடுத்துட்டு வந்துரு. ஏன்டி நீ எழுதலையா? காஞ்சனா பார்த்து 1 மணி ஆயிடுச்சுடி.
ஏய் சீக்கிரம் நான் வரேன் சார். ஏய் நீ வரங்க சார் ஏய் ஏய் இது நானே படிக்கிறதை விட நீயே படி. என்னடி பண்ற? தொண்டை செக் பண்ணிட்டு இருக்கறேன். சரி சரி. ஹலோ ஹலோ டிங் 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 இந்த சொன்னீங்க. அன்புள்ள வாத்தியார் ஐயாவுக்கு இன்று தேதி 2/12/2020 நான் இல்ல லீவ் லெட்டர். நான் எதுக்காக லீவ் போட்டேன்னு எனக்கே தெரியல. லீவ் லெட்டர்டி அது நான் எழுதின கதைடி. ஏய் குடுறீங்க. அது எனக்கே புரியல, மனசு தெரியல, ஒன்னும் புரியல. நானே பொன்மானே நான் இன்னைக்கு லீவு. மனித உணர்ந்து கொள்ள இது மனித லீவ் அல்ல. தாண்டி அதையும் தாண்டி புனிதமான லீவு. சாப்பிட்டோ அடிக்டோ ஆசா லீவ் லெட்டர் எழுதிட்டு வர சொன்னா என்ன எழுதிடுவாங்க? கமலஹாசன் படம் எழுதிட்டு வந்திருக்க. லீவ் லெட்டர் தான் சார் அது. லீவ் லெட்டர் எழுதிட்டு வர சொன்னா மனித ஒரு கொள்ள மனித காதலை காதல் என் வாயில வராது சார். லீவு சார். அவதான் சார் எழுதிட்டு இருந்தா. ஏய் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க சார். நீ எழுதுனியா இல்ல நீ எழுதுனியா? அவதான் சார், அவதான் சார், அவதான் சார். இவதான் சார். இந்த நேரத்துல வர தெரியல. உங்களை பல்ப் ஆக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. உங்க